என் இனிய உலக தமிழ் மக்கள், அன்பு உடன்பிறப்புகள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆறுமுகம் மாசிலாமணி. நமது சேனலுடைய பெயர் ஏஎம்வி மீடியா. உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நல்லா இருக்குதுன்னா பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? வாங்க வீடியோலேயே போய் பார்க்கலாம். வாங்க. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆலயம் செல்வோம் நிகழ்ச்சியின் மூலமாக காணவிருக்கும் திருக்கோயில் ஆதிகேசவ பெருமாள் கோவில் ஆகும். இந்த கோவில் சென்னையின் மையப்பகுதியான சிந்தாதிரிப்பேட்டையில் அருணாச்சலம் தெருவில் அமைந்துள்ளது. முன்பு நாம் காணொளியில் பார்த்த ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவில் பக்கத்திலே இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இதை இரண்டையும் இரட்டை கோவில் என்று அழைக்கப்படுகின்றார்கள். கோவில் முன்புறம் ஓர் 4 கால் மண்டபம் அமைந்துள்ளது. இந்த மண்டபம் மிக உயரமாக அழகாக அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு கோபுரம் கிடையாது, வாயில் வழி மட்டும் உள்ளது. மேற்புறத்தில் நாமம் மற்றும் சங்கு சக்கரம் அமைக்கப்பெற்றுள்ளது. இந்த கோவிலானது விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்ட கலை நுணுக்க பாணியில் அமைக்கப்பெற்ற ஓர் கோயிலாகும். இந்த கோவில் 1711ஆம் ஆண்டில் சீரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததாக கூறப்படுகின்றது. நாம் முதலில் காண்பது தீபத்தூண், அதற்கு அடுத்தாற்போல் பலிபீடம், அதற்கு அடுத்தாற்போல் கொடிமரம். கொடிமரத்தை அடுத்து கருடாழ்வார் தனி சன்னதியில் கருவறையை பார்த்தாமாறு அமைந்துள்ளார். கிழக்கிந்திய கம்பெனி தமிழகத்தில் இருந்தபோது சென்னையிலே தறியில் நெய்யப்பட்ட காலிக்கோ துணிகளை இங்கிலாந்து நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்டு இந்த பகுதியிலே சிறிய சிறிய தறிகளை உருவாக்கி இங்கு உற்பத்தி செய்தார்கள். ஆதலால் இந்த பகுதிக்கு சின்ன தறிப்பேட்டை என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் சிந்தாதிரிப்பேட்டை என்று மருவியதாக கூறப்படுகின்றது. கருவறைக்கு முன்பாக ஒரு மகா மண்டபம் அழகாக மிக நுண்ணிய கலை நுணுக்கங்களோடு சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. விஷ்ணு மற்றும் பல்வேறு வடிவங்களை செதுக்கிய இந்த சிற்ப வேலைப்பாடுகளை நாம் இங்கே காணலாம். மேற்கூரையிலே மலர்ந்த தாமரை மலரை சுற்றி மகாவிஷ்ணுவும் தச அவதாரங்களினுடைய
சிறப்புகளையும் மிக அழகாக செதுக்கியுள்ளதை நாம் காணலாம். மூலவர் ஆதிகேசவ பெருமாள் 4 கைகளுடன் நின்ற கோலத்திலே ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் கிழக்கை நோக்கி நமக்கு காட்சி தருகின்றார். கருவறை நுழைவு வாயில் முன்பாக 2 துவார பாலகர்கள் கல் சிலைகளால் செதுக்கப்பட்ட நிலையிலே நின்ற கோலத்திலே மிக அழகாக உள்ளது. கருவறையின் நுழைவிடத்தில் ஆதிகேசவன் 5 தலை நாகம் படமெடுத்து ஆடுவதை படுக்கரையில் அரிதுயில் நித்திரை புரியும் அனந்த சயனியை சுற்றி ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தும்புரு மற்றும் பிரம்மன் ஆகியோர் உருவங்கள் செதுக்கப்பட்டிருப்பதையும் நாம் காணலாம். இடது மற்றும் வலதுபுறங்களிலே கருவறையின் வெளி பிரகாரத்தில் ஆதிலட்சுமி மற்றும் ஆண்டாளுக்கு தனித்தனி சன்னதிகள் எல்லாம் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளன. நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், அனுமார், ஆழ்வார்கள் மற்றும் ராமானுஜர் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் எல்லாம் இங்கே அமைக்கப்பெற்று மிகவும் சிறப்பாக அமையப்பெற்ற இந்த கோவில் சென்னைக்கு மிக அருகிலே உள்ளதால் நாமும் ஒரு முறை இக்கோவிலுக்கு சென்று ஆதிகேசவ பெருமாளை தரிசனம் செய்யலாமே. இந்த காணொளியை முழுவதும் பாருங்கள், இடையிலே ஸ்கிப் செய்யாதீர்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த காணொளியை பாருங்கள், இறுதி வரை பாருங்கள். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, வீடியோ எப்படி இருந்தது? பிடிச்சிருக்கா?